உயர்திரு காமாட்சி அம்மா அவர்கள் தலைமை நூலகம் சென்னை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த நமக்கு இடம் கொடுத்து இந்த ப்ரோக்ராம் நம்ம நடத்துறதுக்காக எல்லா ஆர்கனைசேஷனும் நம்மளுக்கு பண்ணியிருக்கிற இங்கே இருக்கிற அதிகாரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மாரிசாமி ஐயா அவர்கள் நம்மளது கண்ணகி நகரின் ஒரு மிகப்பெரிய சமூக சேவகர் ஐயா அவர்கள் முதல் தலைமுறை அறக்கட்டளை என்ற ஒரு சமூக பணியில் மிகப்பெரிய சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது சமூக நல அறக்கட்டளையின் துணைத் தலைவர் மதிப்புக்குரிய ஜெகநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இத்திரைப்படத்தின் கதாநாயகன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். முருகேசன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திரைப்பட நடிகை ஜெயந்தி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நமது நாட்டின் பாதுகாப்புக்காக கார்னல் பதவியில் இருந்து பணியை முடித்துவிட்டு நம் நாடு திரும்பிய திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் நான் பேர் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். அனைவரையும் வருக வருக என வரவேற்று காலம் கருதி நம் நிகழ்ச்சியை தொடங்குவோம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ இந்த படத்தை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். ஸோ நாங்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கனால ரியலி இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாமா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், எங்களை இன்வைட் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அருமையாக ஒரு இது கொடுத்துருக்குது. ஸோ இங்கே ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு மீதி இருக்க பசங்களுக்கு அது அவேர்னஸ் கொடுத்து அவங்க எஜுகேஷன் இட்ஸ் மஸ்ட். ஸோ நான் இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோத் இருக்காது. ஸோ எங்கள் பசங்களை ரியலி பேரண்ட்ஸாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள முன்னாடி கொண்டு வராங்க. ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ் ஃபார் பிரிங்கிங் யுவர் சில்ட்ரன் இயர் அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஸோ இது அதான் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கனால நான் சொல்கிறேன், இது எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவேர்னஸ் இருக்கணும். ஸ்டடீஸ் இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது. நம்ம பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், நகை சேர்த்து வைக்கிறோம், இதெல்லாம் இருக்குது. அதை தவிர்த்து பசங்களுக்கு நீங்கள் எஜுகேஷன் கொடுத்துட்டா வேறு எதுவுமே தேவை கிடையாது. எஜுகேஷன் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் அதை கொடுத்துட்டாலே அந்த ஃபேமிலியே பெரிய க்ரோத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அருமையாக ஒரு படம் எடுத்திருக்கீங்க சார். அதுதான் நீங்கள் எங்கள் இன்ஸ்டியூட்க்கு பசங்களுக்கு இதை திருப்பி போட்டு காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. நடிகர்களுக்கு எல்லாம் கேமரா முன்னாடி நடிச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு சபையில் பேசுகிறது ரொம்ப கூச்சமாக இருக்கும். என்ன பேசணும்னு தெரியாது, ஒரு படப்படப்பு இருக்குது. இப்போ எல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க படத்தை பற்றி என்ன பேசுவாங்கன்னு கேட்கலான்னு தான் நான் லேட் ஆகிட்டா கூட பரவாயில்லன்னு கூட இருந்தேன். அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்போம் அப்படின்னு. அவங்க நீங்கள் பேசுங்கன்னு என்ன இறக்கி விட்டுருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவில் ஒரு மரம் இருக்குன்னா வெயிலில் நின்றவங்களுக்கு தான் நிழலோட அருமை தெரியும். அந்த மாதிரி படித்தவங்களுக்கு தான், படிக்காதவனுக்கு தான் படிப்பை பற்றி அருமை தெரியும். நான் உண்மையாலுமே படிக்காதவன். டைரக்டர் சார் இந்த கதையை சொல்லி என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சம்பளம் என்ன கேட்குறீங்கன்னு, நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு. எனக்கு ஒரு வாரம் முன்னாடியே நீங்கள் வரணும் அப்படின்னாரு. சரி அப்படின்னு லொக்கேஷன் போயாச்சு. போனால் இதே மாதிரி தான் கொஞ்சம் முன்னாடி நடந்த மாதிரி சித்திரை மாதம் கத்திரி வெயில் அடிச்சது. அந்த மாதிரி வெயிலில் போட்டு என்ன வறுத்து எடுத்து நீங்கள் சட்டெல்லாம் கழட்டிடுங்க. ஏன் நீங்கள் ரொம்ப கலராக இருக்கீங்க. நான் கலராக இருக்கேனா? நான் கலராக இருக்கேன்னு சொல்லுது அவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நகத்துலலாம் அழுக்கு இருக்கணும் வந்தேன் அப்படின்னு. சரி சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எனக்கு பேரனை நடித்தவனும் நானும் அந்த வெயிலில் அலைஞ்சி அங்கே ஸ்டில் ஷூட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூம்பு கொடுத்தாங்க. அந்த ரூமில் உண்மையாலுமே நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், 3 நாள் ஷூட்டு, 3 நாள் நான் பல்லு வளர்க்கலை, குளிக்கலை. ஒரு குளத்தில் ஒரு ஷாட் எடுத்தார் குளிங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ஷார்ட்டே காணும். என்ன சொன்னேன்னா, நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி தகதகட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. என்னங்க அது கொடுமையாக இருக்குது. எம்ஜிஆர் காலை தொட்டு போகிற தூசிக்கு கூட நான் இடையாக மாட்டேன். இல்லைங்க என் கதைக்கு இப்படி தான் இருக்கணும். அந்த சீனே கட் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி இப்போது ஒருத்தர் சொன்னார், என் பையன் அந்த மாதிரி ஊதாரித்தனமாக இருக்கான்,
அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. நான் நிறைய சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன், இவன் அவனுக்கு சொத்தே சேர்க்காத நீ அப்படின்னாரு அந்த பெரியவர் ஒருத்தர். ஏன் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் அழிச்சிருவான், நீ என்ன சேர்த்து வச்சாலும் அழிச்சிருவான். அப்போ இன்னொருத்தர் கேட்டார், என் பையன் ரொம்ப அறிவாளி, நான் சேர்த்து வைக்கட்டுமா சொத்து, காரு, பணம், பங்களா, நகைலாம்? நீ எதுவுமே சேர்க்காத. ஏன்? அவன் அறிவாளி, அவன் சேர்த்துப்பான், நீ சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னாரு. அப்போ என்னதாங்க பண்ணணும்? ஒரு அப்பனுடைய கடமை என்ன? பெற்றோரோட கடமை சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடன். அந்த பிள்ளைக்கு சிறந்த கல்வியை கொடுக்கணும். அந்த கல்வி ஒன்று தான் அம்மா சொன்ன மாதிரி நம்ம சாகிற வரலையும் கூடவே ஒரு வழியாத சொல்லுவோம். எல்லா காரு பங்களா எல்லாமே ஒரு காலத்தில் காணாமல் போயிடும். படித்த படிப்பு தான் கடைசி வரலையும் வரும். அங்கே அப்படியே ஒரு சீன் எடுத்துகிட்டு போது டைரக்டர் சார் நான் கேட்டேன், சார் இங்கே ஒன்று பண்ணட்டுமா அப்படின்னேன். என்னென்ன அப்படின்னாரு, அந்த பையன் கூப்பிட்டுட்டே ஓடிடுவான், தாத்தா நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி டக்குன்னு காலில் விழுந்துருவேன். விழுந்துனா, ஐயோ உனக்கு என்ன பைத்தியமா என் காலில் விழுறேன்னு? நீ யார் காலையும் விழுந்துடக்கூடாதுன்னு தாண்டா, படிச்சிடுறா படிப்பு உள்ள தாண்டா நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு காரணம் நான் படிக்காதது. இப்படி ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு டைரக்டர் சாருக்கு நான் இப்போ இந்த உங்கள் முன்னாடி சொல்கிறேன், என்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரையும் நான் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் எவ்வளோ லட்சங்களை சம்பாதிச்சாலும் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ஆத்ம திருப்தி. என்னுடைய நினைவுகள் இருக்கிற வரையும் அவரை நான் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு நல்ல படைப்பில் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பாதம் தொட்டு லேட்டாக வந்தால் மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற குரு அரங்கதுரை அவர்களுக்கும், நண்பரும் சர்வதேச ஆளுமையும் வார்த்தைகளுக்கு வலிக்காமல் பேசுகிற மென்மையும் கொண்ட திரு கண்ணன் அவர்களுக்கும், திருமதி ஐடா எமனன்சியா டியூக் மரியா வெலிங்டன் அவர்களுக்கும், இந்த அறிவிப்புகளை செய்து கொண்டிருக்கிற தம்பி மூர்த்தி நடராஜன் அவர்களுக்கும், கலந்துரையாடலில் கலந்து கொள்ள இருக்கிற ஜெகநாதன் அவர்களுக்கும், தம்பி ஆர் சுப்பிரமணிய பாரதி அவர்களுக்கும், இந்த தில்லன மோனமல் படத்தில் மனோரமா சொல்லுவாங்க, நீங்களும் வாசிச்சு நானும் வாசிக்கவா அப்படின்னு. அந்த மாதிரி நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. முருகேசன் எனக்கு பேச தெரியாதுன்னு அவ்வளோ நல்லா பேசிட்டு போயிருக்கிறார். சுப்பிரமணிய பாரதி ஒரு அன்பும் மென்மையும் நிறைந்த ஒரு தம்பி. இன்னமும் எதையும் கற்றுக்கொள்ள துடிக்கிற ஒரு எத்தனத்தோடு இருக்கிற தம்பி. நட்பில் நெகிழ்வும் கரிசனமும் எப்போதும் அவர்கிட்ட இருக்கும். இந்த சுப்பிரமணிய பாரதி எனக்கு அந்த சுப்பிரமணிய பாரதியை நினைவுபடுத்தினார். ஒரு முக்கியமான கவிதை பாரதியார், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள்ளுறுப்புதல், இங்கு இவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி இவை அனைத்தும் அருள்வாயே அப்படின்னு. சொல்லும் செயலும் ஒத்திருக்கிற கலைஞன் கொடுக்கிற படைப்பில் அது தானாக வரும். இவ்வளவு அன்பும் கனிவும் சக மனிதர்களிடையே இருக்கிற கரிசனமும் தான் அவரை இந்த உள்ளடக்கத்தை தேர்வு செய்ய வைத்திருக்கிறார். அது எடுக்கப்பட்ட விதம், அதில் சொல்லப்பட்ட செய்திகள் ரொம்ப நுணுக்கமாக அந்த படத்தினுடைய முதல்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. தண்ணி கேன் ஒருத்தர் கொண்டு வர்றாரு, அங்கேயே வச்சுட்டு அந்த கேனை நம்மளால் தூக்க முடியாது, உள்ளே கொண்டாந்து வைங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த 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 வித்தியாசம் ஒரு சின்ன டைலாக்ல அப்படி பாஸ் ஆன் போகுது. அதே மாதிரி அந்த மாடன் மாயா தாத்தன் பேரனுக்குமான அந்த உறவு அவர் வரும்போதே சொல்லிட்டு வர்றாரு, நம்ம வீட்டுக்கு பக்கம் போகிற மாதிரி சித்து போகக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ ரொம்ப nuances-ஆ சின்ன சின்ன இதுக்குள்ளார வந்து அந்த இதை அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. டயலாக்லாகவும் காட்சி ரூபமாகும். மனிதர்களிடம் மட்டுமல்ல, உயிர்களிடத்தும் அன்பு வேணும் என்று ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதி சொன்னார். இந்த ஆர் சுப்பிரமணிய பாரதி அதை காட்சி ரூபமாக கொண்டு வரார். உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும், வைரம் உடைய நெஞ்சு வேண்டும், இதை வாழும் முறைமையடி பாப்பா என்று பாரதியார் சொன்னார். அதை போல பணக்காரர்கள் நாய்க்கு கூட நகை செஞ்சு போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு டைலாக். அப்படி இருக்கிற மேட்டிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு ஒரு குடும்பம் அந்த மனதுக்குள்ள எவ்வளவு விதமான ஒரு ஜாதிய வெறியை தேக்கி வச்சிருக்கிறது அப்படின்றது அவர் வேறு வேறு காட்சிகள் ரூபமாக சொல்லிக்கொண்டே போகிறார். அந்த தாத்தாவுக்கும் பேரனுக்குமான உறவு ஒரு கவிதையை போல விரிகிறது வேறு வேறு காட்சிகளில், வசனங்களில். முருகேசன் இப்போ சொன்னார் பாருங்க, காலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த உறவு அவ்வளவு அழகாக அதில் வெளிப்பட்டிருந்தது. கல்விதான் விடிவு அப்படின்ற ஒரு செய்தி தான் எல்லா கொடுமைகளுக்கும். கல்விதான் விடிவு, அறிவு தான் நமக்கு அப்படின்றத ஒரு படத்தில் சொல்கிறார். பின்னணி குரல் கேட்குது, வில்லனுடைய தோற்றத்தோட சுப்பிரமணிய பாரதியோட குரல் ஒரு இடத்துல கேட்டுச்சு. ஆண்ட சாதிக்கு மண்ணும் மரமும் கூட விலக்கில்லை அப்படின்னு சொல்கிற இந்த உள்ளடக்கத்தை காட்சி ரீதியாகவும், வசனம் ரீதியாகவும், நடிப்பு ரீதியாகவும் அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் அழ அழச் சொல்வர் தமர், சிரிக்க சிரிக்க சொல்வர் பிறர் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி சுப்பிரமணிய பாரதிக்கு சில விமர்சனங்களையும் நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்கப்பூர்வமான விமர்சனம் தான். என்னுடைய குறும்படம் இங்கே திரையிட்ட போது ஆர்வி ரமணி என்ற என்னுடைய சக ஆவணப்பட இயக்குனர் ஒரு விமர்சனத்தை வைத்தார். நான் அதுக்காகவே பதில் சொன்னேன் அவருக்கு வந்து. அதனால் இதை நாம் பேசி பேசி செழுமைப்படுத்தி அடுத்த தளத்துக்கு போகணும். இந்த ஆடை அறுக்கிறது, வெட்டுறது, அந்த வன்முறை வேண்டியதில்லை, அதை சட்டலாக செஞ்சுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு சுப்பிரமணியபுரம் படத்தை பார்த்ததில் ஒரு வாரம் ஆச்சு அதுலேருந்து நான் வெளியில் வரது. இத்தனைக்கும் நான் பல காட்சி முடி கண்ண முடிக்கிட்டே தான் இருக்கேன். அந்த வன்முறை எந்த ரூபத்தில் இருந்தாலுமே அதை வேறு விதமாக நம்ம காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ டீட்டெயில் போக வேண்டியதில், போட்டு உரிச்சு எடுத்து கருத்தை வெட்டி ரத்தத்தை பிச்சு அப்படி நம்ம காமிக்க வேண்டியதில்லை அப்படின்னு தோணுச்சு. எல்லாத்தையும் படம் வரைஞ்சி நம்ம பாகங்களை குறிக்க முடியாது. அப்புறம் பொதுவாக இயக்குநர்கள் குறும்படம் எடுக்க வர்றது ஒரு பெரிய படத்துக்கான ஒரு முன்னோட்டம் போல் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையும் அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் எடுத்த படம் ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையை பற்றி. ஆனால் அதுலேயும் அந்த மாதிரி அந்த கையை பிடிச்சி இழுத்துக்கிறது, எழுச்சி விழுகிறது, அப்படி பயந்து அப்படி வராது. சும்மா குழந்தை ஒன்று கத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் அதையுமே சட்டிலாக தான் பண்ணியிருந்தேன். ஆனால் நாங்கள் ஏன் இந்த உள்ளடக்கத்தை தேர்வு செய்கிறோம்? பெரிய படத்துக்குன்னா ஒரு கமர்ஷியல் விஷயத்தை எடுத்து அதில் செய்யலாம். ஆனால் ஒரு சமூகத்துக்கான, ஒரு கலைக்கான செய்தியை இந்த மக்களுக்கு கடத்துறதுக்கு தான் இந்த உள்ளடக்கத்தை செய்யணும். அது ரொம்ப ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்கான ஒரு முதல் படியாக இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அல்ல. அந்த படத்தினுடைய உள்ளடக்கம் உங்களுக்கு அதை சொல்லும். இருந்தாலும் இதை போன்ற இன்னும் நல்ல கருத்துக்களை சுப்பிரமணிய பாரதி பெரிய திரையிலும் நிகழ்த்த வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த சனிக்கிழமை மாலை 5:30 மணி என்று சொன்னதும் ஓடோடி வந்த நண்பர்கள் அனைவருக்கும், உறவினர்கள் அனைவருக்கும், இணைப்புற உதவியாளர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்கிறேன்.
பாஞ்சாலி ஷார்ட் ஃபிலிம் வந்து இயக்குனர் சங்கம் சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் ஒரு 200 கதைகளை படித்து 50 கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் பெஸ்ட் அவார்டு வாங்கின இந்த ஷார்ட் ஃபிலிம். இது வந்து பெங்களூரில் குருஜி அவர்கள் தான் இதுக்கு பரிசு கொடுத்தாரு. அங்கே நம்ம தமிழக திரையுலகமே இயக்குநர்களே அனைவரும் வந்து கலந்து கொண்டார்கள். அங்கே வாங்கிய அந்த படம் இது போன்ற ஒரு அரங்கத்தில் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இப்பொழுதுதான் முதல் முறையாக இதை நாங்கள் திரையிடுகிறோம். இதற்கு முதல் மூல காரணமாக இருந்தவர் ஆர்வீர் அண்ணன் ரவி சுப்பிரமணியன் அவர் தான் இப்படி ஒரு இடம் இருக்குது. இங்கே ரவி கிருஷ்ணா அண்ணா இருக்கார். அவர்கிட்ட போய் பேசினேன். ஒரு அருமையான அரங்கம் கொடுப்பாங்க, பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இது கொண்டு போய் சேருங்க அப்படின்னாரு. அவருக்கு இந்த சமயத்தில் விழா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி கொடுக்கிறோம். அதற்கு பிறகு இரா கண்ணன் ஐயா அவர்கள் வந்து தமிழறி மணியன் ஐயா எங்களுடைய அரசியல் ஆசான், ஞானத்தந்தை, அவர்களுடைய நண்பர். அது மட்டுமல்ல, ஐநா சபையில் பல உலக பிரச்சனைகளை தீர்த்து வைத்த, அதை பேசி தீர்க்காத பிரச்சனையே உலகத்தில் இல்லை. அதை பேசி பல விஷயங்களை தீர்த்தவர். அவருடைய தனியாக போய் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவார், உலகத்தில் எங்கெங்கே பிரச்சனைகள் நடந்ததுங்க. அப்படி ஐநா சபையிலே நம்ம தமிழர்களாக இங்கிருந்து போய் அங்கே ஐநா சபையில் அரசியல் ஆலோசகராக இருந்து பேசி பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்த மனிதநேயர் அன்பர் ஐயா கண்ணன் அவர்கள் இந்த விழாவிற்கு ஏங்க அழைக்கிறோன்னா, உலகம் முழுக்க அவர் வந்து எவ்வளோ போர்களை பார்த்திருப்பார், எவ்வளோ பிரச்சனைகளை கவனித்திருப்பார். இந்த கதைக்கு அவரை பார்க்கணுன்னு நான் கட்டாயமாக அவரை கூட்டத்துக்கு ஒரே நோக்கம் தான் இல்லையா, இது இன்றும் கிராமங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கதை வந்து ராமநாதபுரத்தின் கம்யூனிஸ்ட் நண்பர் கலையரசன் அவர்கள் வந்து என்கிட்ட நடந்த ஒரு விஷயத்தை சொன்னார். நான் வேற ஒரு படமாக டிஸ்கஷனுக்கு அங்கே போகும்போது அவர் நாங்கள் வாக்கிங் போகும்போது காலை ஒரு 6:30 மணிக்கு ஒரு தூரம் சொல்லியிருந்தார். அது ஒரு 4 வருஷம் கடந்து விட்டது. அப்புறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்து அது எனக்குள்ளே ஊறிக்கிட்டே இருந்தது. இந்த வன்மத்தை எப்படி சொல்கிறது, மனித வன்மத்தை எப்படி நம்ம சொல்கிறதுங்கிறது. அப்புறம் அதை அப்படியே கதையாக மாற்றி அதை நம்ம சொன்னோம். இந்த நேரத்தில் அவர் வர இருந்தால் வர முடியவில்லை. கலையரசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த சமீபத்தில் எங்களுடைய நண்பர் ஜெகநாதன் ஐயா அவர் தான் வந்து திரைமொழி சமூக நலத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கார். அவர் மூலியமாக தான் ஐடா மேம் எங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஸ்கூலுக்கு போனோம், அருமையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு பள்ளி. அவங்க திருவண்ணாமலையில் இருக்கிறீங்க, திருவண்ணாமலையில அவங்களுடைய ஸ்கூல் இருக்குது. அவங்க வாழ்க வளமுடன்ல பயிற்சி எடுத்தவங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் எப்படியாவது போய் சேரணுங்கிறதுனால பல விஷயங்கள் சமீபத்தில் கூட லண்டனில் போய் எப்படி குழந்தைங்க சேர்றது, இங்கே +2 முடிச்சுட்டு லண்டன் யூனிவர்சிட்டி எப்படி போய் நம்ம ஆங்கிலம் படிக்கணும், ஜப்பானுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கேயே கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இருந்தே பயிற்சி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆங்கிலம், அந்த மொழி, அந்த அவங்க பேசுகிற அந்த ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்து அதுக்கு ஃபஸ்ட்டு 2nd 3rd ப்ரைஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ உண்மையிலே நம்ம அடுத்த ஜென்ரேஷன் இன்னொரு 20 வருஷம் கழித்து பார்த்தா உலகம் முழுக்க நம்ம ஆட்கள் தான் போய் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நீங்கள் இந்த விழாவுக்கு வரணும்னு கூப்பிட்டது இப்போ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இது நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு. அதனால் உங்கள் வருகையும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ரொம்ப நன்றிங்கம்மா. இது நான் ஏற்புரை இப்போ முடித்தோடனே 1 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். முடித்தோடனே இது வந்து நீங்கள் இப்போ பேச போகிறீங்க, உங்களை கலந்துரையாடல் செய்ய போகிறாங்க எனது நண்பர் மூர்த்தி நடராஜன். அவர் ஸ்டில் எடுத்துக்கிட்டு இருக்கார், ஸ்டேஜில் கூட உட்காராங்க. பாக்கியராஜ் சாருடைய அசிஸ்டன்ட், திரைமொழி பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியர், திரைமொழி சமூக நல அறக்கட்டளையினுடைய பொருளாளர். அவர் இப்போ ஸ்டில் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரும் ஜெகநாதன் ஐயாவும் உங்களோட கலந்துரையாடல் செய்ய போகிறாங்க. நீங்கள் என்ன தோணுதோ அது கேட்கலாம். ஏன்னா நடிகர் முருகேசன் வந்திருக்காரு, மியூசிக் டேரக்டர் அமர்கீத் வந்திருக்காரு, அவர் இணை இயக்குனராக இருக்கார், தங்கமித்திரன் இணை இயக்குனர் இருக்கார், நான் இருக்கேன், நீங்கள் கேட்கலாம். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நாங்கள் அழைத்தவுடன் வந்த அமர்கீத் அவர்களுக்கும் ஜெயந்தி நடராஜன், இந்த படத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ஆனந்த வாழ்க்கைன்னு பாக்கியராஜ் சார் அவங்க இதெல்லாம் வைக்கும்போது அந்த படத்தில் நடித்த அண்ணன் குரு ரங்கதுரை அவருடைய மனைவியாக அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறையா படங்களில் நடிச்சுட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், அது மாதிரி ஒரு பெரிய நடிகையாக வருவாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. புரோட்டா முருகேசன் அண்ணன் வேற ஒரு ஷூட்டிங்லேருந்து வேகமாக வந்தார், அவருக்கும் நன்றி.
அப்புறம் அறம் தமிழ் செயற்பாட்டாளர், யூடியூப் செயற்பாட்டாளர் அண்ணன் விஜயராகவன் அவர்களுக்கும் இருக்காரா? விஜயராகவன் அவர்களுக்கும் அருமையாக அரசியலுடைய விஷயங்கள் அறம் தமிழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அறிவு உங்களுக்கு விஜயராகவன் அவர்களுக்கும், இணை இயக்குனராக இருக்கின்ற பாரி அண்ணன் அவர்களுக்கும், வாசு அண்ணன் அவர்களுக்கும், அவருடன் வந்திருக்க நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். குரு ரங்குதுரை அண்ணன் அவர் ஜோதிடர், திரை பிரபலங்களுக்கு ஒரு 25 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கார். இப்போ ஜோதிடர்களையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவங்களும் கவனமாக பார்த்துக்கணும். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயர் விடுபட்ட நண்பர்கள் யாராவது இருந்தால் கோவித்துக் கொள்ள வேண்டாம். வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக நிகழ்விற்கு வாழ்த்துறை வழங்க ஐநா சபையின் முன்னாள் மூத்த அலுவலர் திரு கண்ணன் ஐயா அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறோம். விழாவின் நாயகர் அருமை நண்பர் சுப்பிரமணிய பாரதி அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களே, எனது நண்பர் ரவி சுப்பிரமணியன் அவர்களே, பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு வலிமையான சக்தி வாய்ந்த ஒரு குறும்படம். இந்த படத்தின் 2 செய்திகள் பிரதானமாக நம் முன் நிற்கின்றன. ஒன்று கல்வி, இன்னொன்று காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்ன பாரதி பிறந்த இந்த மண்ணில் இன்னும் ஜாதி என்பது விலங்குகளுக்கு கூட எட்டி இருக்கிறது, ஒட்டி இருக்கிறது என்று ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு செய்தியை நமக்கு இங்கே காட்டியிருக்கிறார் ஒரு 29 நிமிட குறும்படத்தில். இந்த சினிமா குதிரையை கட்டி ஆள வேண்டும் என்ற எண்ணம் தமிழகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த குதிரையை எப்படி கட்டி ஆழ்வது என்ற அந்த யுக்தி மட்டும்தான் யாருக்கும் பிடிபடுவதில்லை. அதை நோக்கி தவம் இருக்கும் பலர் இருக்கிறார்கள். அது வெற்றி காண்பவர்கள் வெகு சிலரே. அவர்களுடைய வெற்றிக்கான சூத்திரம் என்ன என்று யாருக்கும் தெரியாது. மிகச்சிறந்த இயக்குநர்களை, உத்ரையா போன்ற இயக்குநர்களை ஓரிரு படங்களிலேயே ஓட ஓட விரட்டி விட்டது இந்த சினிமா குதிரை. அதனால் இங்கே கலைக்கும் யுக்திக்கும் மட்டுமே எப்போதும் வெற்றி கட்டும் என்று நாம் எண்ணிவிட முடியாது. ஆனால் குறும்படம், ஒரு குறும்படத்தில் சொல்லுகின்ற செய்திகளை வைத்து ஒரு நெடும் படத்தில், ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதில் எப்படி ஒரு இயக்குனர் பரிபலிக்க முடியும் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். நான் இந்த குறும்படம் பார்க்கும் வரையில் தமிழகத்தில் மட்டும்தான் நான் இந்த குறும்படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். இவ்வளவு காலம் அந்நிய மண்ணில் இருந்தும் கூட குறும்படம் அதிகமாக வெளியில் தெரிவதில்லை. ஆனால் ஹாலிவுட்டில் இன்று மிக பிரபலமாக இருக்கும் பலர் குறும்படத்தில் தொடங்கியவர்கள் தான். கிறிஸ்டோபர் நோலன் எடுத்துக்கொண்டீர்களானால் இன்செப்ஷன், The Dark Knight Rises என்ற படங்களுடைய மிகப்பெரிய இயக்குனர். அவர் டூடில் பக் என்று 1997 ஒரு குறும்படத்தை, ஒரு 3 நிமிட குறும்படம் என்று எண்ணுகிறேன், அவர் அதை இயக்கினார். அதுபோலவே டாய் ஸ்டோரி, கார்ஸ் 2, பக் ஸ்டோரி, இந்த படங்களை இயக்கிய ஜான் லாசட்டர், அவரும் லக்ஸோ என்ற ஒரு குறும்படத்தை இயக்கினார். அவருடைய பிக்சார் என்ற நிறுவனம், அனிமேட்டட் ஃபிலிம்ஸ், கோடுகள்லாம் வரைந்து அதில்
அனிமேட்டடுக்கு என்ன சொல்லிருக்காங்க தமிழ், அனிமேட்டட் ஃபிலிம், அது பிக்சர் ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் எடுத்த அந்த லக்ஸோ கதை 2 மேசை விளக்குகள் ஒரு பந்தை அடித்து விளையாடுவது போல் இருக்கும். அதனால் அவருடைய நினைவாக அந்த பிக்சாரனுடைய அவருடைய லட்சணையாக ஒரு ஹாப்பிங் லேம்ப், ஒரு தாவி குதிக்கும் மேசை விளக்கை வைத்திருப்பார்கள். அதனால் அப்புறம் மார்டின் சாசசி, அந்த சாசைஸ்ன்னு சொல்லுவோம், அவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டுமானால் சாசசி, டிபார்ட்டட் என்ற படத்தை எடுத்தவர், ஹியூகோ என்ற படத்தை எடுத்தவர், மிக பெரும் பழம்பெரும் டைரக்டர், இயக்குனர். அவரும் குறும்படத்திலிருந்து தொடங்கியவர் தான். குறும்படங்களுக்கும் நெடும் பயணங்களுக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு, நிறைய தொடர்பு உண்டு. இந்த படத்தினுடைய பஞ்ச் டயலாக்கை இந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகர், இந்த படத்தில் ஒரு 3 கதாநாயகர்கள், ஒன்று சுப்பிரமணிய பாரதி இந்த படத்தினுடைய இயக்குனர், இன்னொருவர் மாண்டு விட்டார், அவர்தான் ஆடு பாஞ்சாலி. மறைந்த பாஞ்சாலிக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்னொரு கதாநாயகர் நம்முடைய முருகேசன், பேச தெரியாது என்று சொல்லி இங்கே நம்மை பேசி அசத்தியவர். அதனால் இவர்கள் அதற்கு ரவி குறும்படம் மன்னர். ஒவ்வொரு முறை நானும் அவரும் மேடையை பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் அவர் தொடங்குவது, கண்ணன் இருக்கும் பொழுது நான் எப்படி பேச முடியும் என்று சொல்லி மிக அழகான ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு 8வது மாடிக்கு மேல் எட்டுவதற்கு இனி ஒரு மாடி இல்லை என்ற நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? 29 நிமிடத்தில் மிக கனமான, மிக ஆழமான 2 செய்திகளை நீங்கள் வலுவாக எடுத்து வைத்திருக்கிறீர்கள். மனதை பிழியக்கூடிய ஒரு படமாக எனக்கு தெரிகிறது. வாழ்த்துக்கள். இந்த குறும்படம் ஒரு நெடிய வெற்றிக்கான முன்னோட்டமாக இருக்க வேண்டும் என்பதே உங்கள் அனைவரின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் இந்த படத்தை இன்னும் பார்க்க போகிறவர்களின் சார்பாகவும் நான் வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த அன்பின் மிகுதியால் இவர்கள் எல்லாம் என்னை அழைத்திருக்கிறார்கள். அதை தவிர எனக்கு படங்களை பற்றி அதிகமாக தெரியாது, அவ்வளவுதான். நானும் உங்களைப் போலவே படத்தை பார்த்தேன், மகிழ்ந்தேன், மிக அழகாக இருந்தது. ஒரு ஒரு யதார்த்தத்தை நம் கண் முன்னால் இன்னும் தமிழக கிராமங்களில் இப்படி ஒரு நிலை இருப்பதை சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த என்னை போன்றோருக்கு அதிகம் தெரியாதது இந்த படம் துல்லியமாக எடுத்து வைக்கிறது என்று சொல்லி வாழ்க வளர்க சொல்லி விடுகிறேன். சிறப்பாக பதிவு செய்தீர்கள். இப்பொழுது நாம் சிறு குழந்தைகளை கேட்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம மைக் கொடுக்க போகிறோம். கண்ணுங்களா, படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் மனதில் ஏற்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் தாட் என்னன்றது நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும், சரிங்களா? அந்த படம் முடிஞ்ச உடனே உங்கள் மனசில் ஏற்பட்ட அந்த தாட் மிக முக்கியமாக உங்ககிட்ட தான் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். என் பேர் வந்து பிடி யாழிசை. இந்த படம் பார்க்க சொல்ல வந்து ஃபஸ்ட்டு கல்வினா என்னன்னு சொன்னாங்க, ஆனால் கடைசியில் வந்து கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கடைசியாக வந்து 2 பேரும் வந்து ஸ்லிப்பர் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன்? என்னன்னா, அது ஒரு குறியீடா நான் வச்சிருந்தேன். இந்த மண்ணில் அவன் சொல்லுவான், ஆண்டாண்டு காலமா உழைச்சதை நாங்கடா, நன்றி கட்ட சமூகம் இது. எல்லா ஜாதியும் சேர்ந்துதான் ஒரு உழைக்கிறதுனாலதான் ஒரு சமூகம் பயன்படுது. ஆனா எங்களை உழைக்கிற எங்களுக்கு பண்டிகையோட ஒரு டைலாக் இருக்கும். அது என்ன குறியீடுமா, சினிமாவில் ஒரு குறியீடுன்னு சொல்லுவோம். இந்த தெருவில் இந்த உங்களுக்காக தான் நாங்கள் ஆடு மேய்க்கிறோம், எங்களுக்கு அந்த சொந்தம் இல்லையே. ஒரு ஆடு வாங்க 2 வருஷம் ஆச்சு, பேரனுக்கு வாங்கி கொடுக்க. ஆனா இந்த மண்ணில் நடந்த இந்த செருப்பு கூட எங்களுக்கு வேணாடா போல அப்படின்னு தான் அந்த பெரியவரும் விட்டுட்டு போறாரு. அவர் இந்த ஊர் இந்த செருப்பு நடந்த செருப்பு தான் இருக்காரு. வேற நாங்கள் போய் அப்புள்ள படிக்கிறேன்னு சொல்லிட்டான் பேரன். ஸோ படிப்பு தாண்டா உன்னை காப்பாற்றுவோம். அண்ணன் சொன்ன மாதிரி விழுந்து அழுதாரு இல்லை, ஏன் தாத்தா என் காலில் விழுவுறேன்னு அவன் கேட்கும் போது, நீ யாரு காலிலையும் விழுவக்கூடாதுரா, அதான் கதை. நம்ம யாரு காலிலையும் விழுவக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? படிக்கணும். வெரி குட். அதுதான் இந்த படம்.
அப்புறம் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. அந்த சிம்பு கடைசியில் காட்டவே இல்லை. நல்லா படம் எடுக்கணும், இவங்களாம் டிஸ்கஷன் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது தாத்தா ஓடிடுவான், அந்த கிளைமாக்ஸில் ஓடிடுவான். ஐயா நடந்து வந்துட்டு இருப்பார்ல, என்ன பேய் அடிச்ச மாதிரி ஒரு போயிட்டு இருக்கான ஆரம்பம் சொல்லும் போது அவன் ஓடிடுவான். அந்த பையன் ஓடி வரும்போது ஐயா சிம்பு எங்க தாத்தாங்கும் போது சிம்புவும் இல்லை தாத்தான்னு சொல்லுவான். ஆக்சுவலாக சிம்புவையும் வெட்டிட்டாங்க, அதையும் கொண்டுட்டாங்க. அப்புறமா வந்து அந்த கயிறை போய் எடுத்து பார்ப்பான் தெரியுமா, வீட்டுல போயிட்டு கயிறு எடுத்து பார்ப்பான், இல்ல வெறும் கயிறு மட்டும் தான் இருக்கும், அதையும் கொண்டுட்டாங்க. ஏன் சார்? அதுதான் இப்ப நீங்க இங்க இருக்கிறன்னு தெரியல, அது வந்து ஏற்றத்தாழ்வு ஜாதியில் அப்படி இருக்கு. பணக்காரருக்கு ஒன்றும் இல்லை, பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்க, அதுதான் அப்படி புரிஞ்சுங்க. பணம் இல்லாதவங்க நீங்க ஆடு வளர்த்தினா கூட பெரிய பணம் இருக்கிறவங்களுடைய ஆடு கூட சேர்ந்து அவங்க குழந்தை பெற்றுக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பெரிய வன்மம் இல்லையா? அப்படி இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஏற்றத்தாழ்வு. அப்படி ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? படிக்கணும். அதுதான் படிச்சா இதெல்லாம் பாருங்க. என் பேர் ஏ டிஷானி. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆடை வெட்டி ஜாதிக்காக ஆடை வெட்டுவாங்க எனக்கு தெரியாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அதை பார்க்கும்போது எனக்கு எப்படின்னா இந்த ஜாதிக்காகலாம் இந்த ஆடை வெட்டுவாங்களா, இன்னுமா இந்த மனுஷங்களாம் வந்து இந்த மாதிரி ஜாதி வேறுபாடு பார்க்குறாங்க. என் பேர் யோகிதா. நான் வந்து இதை பார்க்கும்போது ஒன்றுமே நினைக்கல சொல்ல போனால். அப்புறம் லாஸ்ட்டாக இவங்கெல்லாம் சொல்லும் போது தான் தோணுச்சு, எஜுகேஷனும் ஒரு வயதில் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னபோது இன்னுமா இப்படி அவங்கள நடக்குதுன்றது எனக்கு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிச்சு. என் பேர் ஸ்ரீவந்தனா. லாஸ்ட் சீனில் படித்தாதான் நம்மளால முன்னேற முடியும்னு சொன்னாங்க. அதனால எல்லாரும் படித்து பெரியாராகி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் ஸ்ரீமன். அந்த படம் பார்க்கும்போது எனக்கு எதுவுமே புரியல, இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு எல்லாமே புரியுது. என் பேர் சண்முக செல்வன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்து எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லைஃப். இந்த வந்து சொத்து இதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் வேணாம், எஜுகேஷன் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கலந்துரையாடல் இருக்கிறது, நீங்கள் இப்ப கேட்கலாம். இன்னைக்கு கூட கிராமத்துல ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பொண்ணுங்களே அனுப்புறாங்க. நம்ம இந்த பாஞ்சாலியில நீங்க வந்துட்டு எல்லாம் ஆல்மோஸ்ட் மேல் டாமினேட்டட் மாதிரி தான், பசங்கள் மட்டும்தான் வச்சிருக்கீங்க, பொண்ணுங்களுக்கு ஒரு இடத்துலையும் காமிக்கல. அது ஒண்ணு, அது ஏன் காமிக்கலங்கிறது இட்ஸ் நோட் டு யூ. நம்பர் 2, கற்பிப்போம்ன்றது மட்டும் இல்லை, இங்க இருக்க எல்லாருமே இப்போ வீட்டுல எல்லாம் சின்ன பசங்களை வேலைக்கு வச்சுக்கிறோம். அதாவது ஐடியில் வேலை பார்க்குறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வீட்டில் யாருமே இல்லை, வீட்டுக்கு வேலைக்கு இது வேணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அந்த ஒரு மெசேஜையும் நம்ம இடையில ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்துக்கணும். ஆஸ் அ டைரக்டர் யூ ஆர் வெல் நோன் டு திஸ். ஏன்னா இல்லை சைல்டு லேபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த படிக்கணுங்கிறது தான் நீங்கள் கான்செப்ட். அப்போ சைல்டு லேபரும் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் டச் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. தேங்க்யூ. வந்து அந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, பையனை வர வேண்டாம் தான் சொல்லுவாரு, நீ பின்னாடி வராதரா. அவன் தான் சொல்லுவான், நீ லீவு அப்படின்னு சொல்லி தான் வருவான். பசங்க ஜென்ரல் விளையாடிட்டு தான் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆசை ஆடு வளர்க்கணும் அப்படின்றது தான். அந்த பேத்தி வந்து யாரும் போகல, அதுதான் வந்து கான்செப்ட். இது லேபர் கதை இல்லை. ஒரு தாத்தா ஆடு மேய்க்கிற தாத்தா தான் பேரனை எப்படியாவது படிக்க வச்சிடணும். ஏன்னா அந்த கொடுமையெல்லாம் அவருக்குள்ள அந்த அம்மா சொன்ன மாதிரி அது அவரால் எதிர்த்து கேட்க முடியல. சார் வணக்கம். என்னோட பேர் வந்து நித்யகுமார். நான் மயிலாப்பூருக்கு வரேன். டைரக்டர் சார் ஒரு 2 கேள்வி பண்ணுறாங்க. சார் வந்து இந்த ஆடு அறுக்கிறது வந்து நீங்கள் வந்து உண்மையாகவே நீங்கள் பண்ணீங்களா, அது காட்டினா எனக்கு அதுக்கான தேவை, அப்புறம் வந்து அந்த ஆடுக்கு நீங்கள் பாஞ்சாலின்னு பேர் ஏன் வச்சிங்க? ஆடு உண்மையே அறுக்கப்பட்டது. பாஞ்சாலி அது என்னன்னா, ராமநாதபுரத்தில் ஆடு மேய்ப்பவர்களை பெண்களை பாஞ்சாலின்னு கூப்பிடுவதா ஒரு அந்த ஊரில் வட்டார வழக்கம் இருந்தது. இதற்கு முன்னால அதுக்கு வேற ஒரு டைட்டில் வச்சோம். நம்ம இணை இயக்குனராக பணிபுரிந்த மூர்த்தி நடராஜன் அவர்கள் தான் இந்த வேல்களோடு போகும்போது, நம்ம போட்டிக்கு போகும்போது ஏதோ ஒரு பேர் வைக்கிறத விட பாஞ்சாலின்னா கவனத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொன்னது அவர் தான். அதை சொன்ன உடனே நான் ஏற்றுக்கிறேன். நல்ல விஷயம் எங்கிறதுனால அதை ஏற்றுக்கணும். இப்போ வந்து காக்கையும் குருவியும் தியாகம்னு சொல்லும்போது ஒரு கம்யூனிட்டியை உயர்த்துக்காக எஜுகேஷனை உயர்த்தி காமிச்சிருக்குங்க. அதே நேரத்தில் ஒரு அனிமல் குரூரத்தையும் பண்ணலாமா? ஐயா, அது வந்து நம்ம பதிவு பண்ணணுங்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணது.
அப்பதான் சொல்ல முடியும். பிடிக்காதன்னா நீங்க ராவணன் இருந்தாதான் ராவணன் நம்ம சொல்ல முடியும். மனிதர்களை வச்சு ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்க காலம் இது. சார் வந்து அழகா அதை ஒரு ஆட்டுக்குட்டியில நமக்கு அந்த சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக வேண்டி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஆணவ படுகொலையை ஒழிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கேள்வி கேட்க விரும்பல, ஆனா என்னுடைய விமர்சனத்தை நான் சொல்ல விரும்புறேன். இந்த படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது இந்த தீம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்துல இவர் முருகேசன் நடிச்சிருக்கிறது ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்காரு. அவர் வந்து அந்த காலத்துல இருந்தே பிரமாதமான நடிகர். என்னமோ அவருக்கு இன்னும் அந்த அதிர்ஷ்டம் வந்து தட்டலை. ஒண்ணுமில்லை, நீங்க பார்த்துருப்பீங்க அந்த காலத்துல எங்க வீட்டுல எல்லாம் பால் மோர் கணக்கு வாங்கும் போது கோடு போடுவாங்க. செவத்துல கோடு போட்டு தான் கணக்கு. பரோட்டா சூரியோட ஒரு காமெடி பிரமாதமா இருக்கும். அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. ஆனால் பரோட்டா சூரி எங்கேயோ போயிட்டார். இவர் இன்னும் இப்போதான் முன்னுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு கூடிய சீக்கிரம் இவருக்கு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். பல வருஷமா நடிச்சுட்டு இருக்காரு. படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. சுப்பிரமணிய பாரதி வந்து ரொம்ப நீட்டா பண்ணி, கிராமிய சூழ்நிலையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இந்த விலை பேசுறது மிருகங்கள், மாடு ஆடெல்லாம் எப்படி பேசுறாங்கிறத கைக்குள்ள துணியில வச்சு இருக்கும். விலை பேசுறது வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த படத்தின் மூலமா தெரிஞ்சிருக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்தது. பாராட்டுக்கள். எனக்கு முக்கியமா வந்து முருகேசன் வந்து கூடிய சீக்கிரம் சிறந்த காமெடி நடிகராக வரணும்னு என்னுடைய ஆசை. இந்த படத்துல வந்து எல்லாம் சொல்றாங்க குறும்படம்ட்டு. குறும்படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 2 ஹவர் நம்ம பார்க்குற படத்தோட தாக்கத்தை இது கொடுத்துருக்கு. உண்மைதான். இந்த விஷுவலைசேஷன் படம் பார்த்துட்டு நம்ம வெளியே போயிடுவோம். சில படம் வந்து நம்மளோட மனசு அப்படியே ஊட்டிகிட்டே இருக்கும். அந்த ஊட்டிட்டு வீட்டில் போனோம்னா அந்த டிஸ்டர்ப். ஆனால் உண்மையாலுமே இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு 2 விஷயம் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் தான் இருக்கு. என்னன்னா, ஒரு அந்த தாத்தா அவரோட ஒரு யதார்த்தம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எப்படின்னா, இப்போ ஒரு ஆடு வெட்டுறாங்க, ஒரு அவ்வளோ குழந்தையா பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு ஆடு கண்ணெதிர வெட்டுறாங்க, ஒரு ஜாதிக்காக வெட்டும்போது அவருக்கு என்ன வந்திருக்கணும், அந்த இடத்துல கோபமும் ஆத்திரமும் அவங்களுக்கு போய் இது பண்ணணும்ன்ற அவ்வளோ ஒரு வெறி வந்திருக்கணும். ஆனால் அந்த வெறியை தாண்டி அவரோட இயலாமை படிக்கல. அவரு இந்த கீழ் ஜாதி, நான் கீழே இருக்கிறேன், நான் உனக்கு அடிமை, அப்போ நான் ஒன்றை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, அப்புறம் என்ன செஞ்சாலும் நான் உன்னை வந்து அடக்கி போவேன்ற அந்த ஒரு அவ்வளோ விஷயத்தை அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படியே காட்டுச்சு. அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அந்த தாக்கத்தை வந்து அவர் வந்து அந்த அர்த்தத்தை பார்த்துட்டு போயிட்டு தன்னுடைய பேரங்கிட்ட அவர் சொல்லும் போது பேரங்கிட்ட தூண்டல, நீ வந்து நான் இது வைட்டேன்டா, நீ வந்து படி, அவனுக்கு எப்படி பெரியவனை வெட்டிடு அப்படிலாம் சொல்லாம, நீ படி, நீ படிச்சனா உன்னை தேடி என்ன வேணா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீ படிச்சனா நின்று கேள்வி கேட்கிற ஒரு மனநிலைக்கு நீ வருவ. நீ அப்படி ஒரு அந்த ஒரு நடந்து வரும். அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை நிராகரித்த பாணியா விட்டுட்டு அப்படியே வந்து நடந்து வரும்போது, என்னோட சின்ன பையனால இல்லை, நான் காலில் உண்டறேன், நீ எப்படி நான் படிச்சிட அவருக்கு சொல்ல தெரியல. நீ இப்படிதான் படின்னு அவர் சொல்லாம அவரோட பாடி லாங்குவேஜ் அவர் காலில் விழுந்து நீ படிச்சுன்னா சொல்லி அப்படி இப்படி முறுக்கி போட்டு தூக்கி அப்படி தோல்ல தொட்டு போன சான்ஸ். அது 2 ஹவர் நீங்க சொல்றீங்க இது குறும்படம் அறவரு. ஆனா உண்மையாலுமே இந்த 2 விஷயம் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை எனக்கு தோணுச்சு. அதான் நன்றி. ஜாதின்றதே வந்து இல்லாத அளவுக்கு மாத்திட்டோம்னா அந்த பிரச்சனையே வராதில்ல. ஏன் ஜாதின்றதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு ஜாதின்றதே ஒன்றும் தெரியாம போகணும்னா நம்ம டிசியில் இல்லாமல் போச்சுன்னா யாருக்கு தெரியும்? பெர்சன்டேஜ் யார் வந்து மார்க்கில் நல்லா எடுத்துருக்காங்களோ அவங்க மேலே வர போகிறாங்க. பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னா பெர்சன்டேஜ் வந்து நான் இருக்கேன், நான் 50,000 சம்பளம் வாங்கினேன், 10,000 சம்பளம் வாங்கினேன்னா அதை வச்சு சேலரி பேஸ் பண்ணி வந்து அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. எதுக்கு போயிட்டு நம்ம வந்து ஜாதியை பேஸ் பண்ணி இப்போ பெர்சன்டேஜ் வைஸ் கொடுத்துட்டே இருக்கோம், அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம், அது குறையவே மாட்டேங்குது இல்லை. அப்போ ஜாதியே ஒழிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனை வராதில்ல. அந்த மாதிரி ஏதாவது தகவல் சொன்னால் நம்ம அரசாங்கம் தான் இதை செய்யணும். அது அரசுகிட்ட தான் இருக்குது. நம்மளுக்கு இல்லை, எல்லா சிந்தனையிலையும் அதுதான் இருக்குது. மனிதர்கள் ஒன்று ஜாதி வேணாம்னு நினைக்கிறோம். பட் அது அரசாங்கம் தான் செய்யணும். மேலோட்டமா ஒரு அரசு ஆணை மூலமா மாத்துறது அப்படின்றது ஒரு அளவுக்கு மேலோட்டமா சூப்பர்ஃபிஷியல்னு சொல்றோம் இல்லையா, அவ்வளவுதான் பண்ணணும். ஆழமா இருக்கு. இங்கிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு குடிப்போன தமிழர்கள் அவங்க அங்க ஜாதியை பார்க்குறாங்க. மலேசியாவில் இருக்கிற தமிழர்கள் ஜாதியை பார்க்குறாங்க. கரீபியன்ல இருக்கிற கயானால இருக்கிற இந்தியர்கள் ஜாதியை பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். ஃபிஜி தீவில் இருக்கும் இந்தியர்கள் பார்க்கிறார்கள். இது ஆழமாக இந்தியர்களுடைய மனதில் எப்படி ஆப்பிரிக்காவில் வந்து ட்ரைப்ஸ், இந்த குடிமை, இந்த குடிகள், பழங்குடிகள் அப்படின்ற எண்ணம் இருந்து அவங்கள பிரித்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆழமாக இந்த ஜாதிகள்னு இருக்கு. இதை வெல்வதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, காதல் தான்.
நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தான் வியப்பெய்தி நன்றாம் என்பர். ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே காதல் என்றால் உருவுகின்றார். ஆடை கட்டி அதை கொல்ல வழி செய்கின்றார். நாட்டினிலே காதல் எனும் பயிரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் முறை தவறி செய்து கெடுகின்றாரே அப்படின்னு பாரதி எழுதணும். அதனால சினிமாவில் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற காதலை சக மனிதர்களிடத்தில் நாம் காட்ட பழக வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இவ்வளவோ நாடுகளுக்கெல்லாம் நான் போகிறேன், போயிட்டு திரும்பி வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய குடியேறல் அதிகாரிகள், இமிகிரேஷன் அஃபிஷியல்ஸ் ஒருத்தரும் சிரிச்சு உங்களை வரவேற்க மாட்டாங்க. நீங்கள் அமெரிக்கா போறீங்கன்னா வெல்கம் டு அமெரிக்கா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் பாரதி சொன்னா, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனியுண்டோ, நம்மிலந்த வாழ்க்கை இனியுண்டோ அப்படின்னு சொன்னாங்க. நோகிற மாதிரி பார்க்க கூட கூடாது. அப்போ இது மேலோட்டமாக நடிகர் பார்த்திபன் மாதிரி ஒரு சான்றிதழ் வாங்கிக்கலாம், ஜாதி கிடையாது அப்படின்ட்டு. அது ஆழ இருக்கு. அப்போ எம்ஜிஆர் காலத்துல தெருக்கள்ல இருந்த ஜாதி பெயர்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. அது விபரீதமான சில முடிவுகளை கொண்டு வந்துச்சு இல்லையா? ஐயர் தெருன்னு மட்டும் இருக்கும். ஐயர் எடுத்த பிறகு வெறும் தெருவாயிடுச்சு. ஆமா, நாயர் போயிட்டார், டாக்டர் ஆயிடுச்சு. அவர் தரவாட் மாதவன் நாயர் அப்படி போட்டிருந்துருக்கணும். அதனால இது அரசு செய்ய வேண்டியது ஒரு புறம், ஆழமாக இந்த மாதிரி படங்கள் செய்ய வேண்டியது இன்னொரு புறம். கண்ணன் பேசுனதின் தொடர்ச்சியான தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட 3000 வருஷ ஒரு இலக்கிய செழுமை இருக்கு. அதில் இருக்கிற நீங்கள் இப்போ இன்னைக்கு மிருகங்கள் பற்றி பேசுகிறோம். நற்றினையில் ஒரு பாடல் ஒன்று இருக்குது, அன்னை எது உரைத்தாள் உன்னை எது நிலைமை அப்படின்னு ஒரு பாட்டு. ஒரு காதலில் பற்றி சொன்னார். காதலன் கட்டி பிடிக்கிறதுக்காக வருவான், அவள் இணங்க மாட்டாள். அதுக்கப்புறம் போவா கொஞ்சம் தூரம் போய் கடைசியாக ஒரு இடத்துல கம்முன்னு இருப்பாள். அப்போது தொடுவான், பேசாமல் இருப்பான். அப்போ அவள் கேட்பா, நான் அங்கேயும் அதே தானே செஞ்சேன், இங்கேயும் அதே தானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் அங்கே தொட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல எங்கள் அம்மா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புன்னை காயை நட்டு வச்சா, எனக்கு முன்னாடி நட்டு வச்சதுனால அது எனக்கு அக்கா முறை வேணும் இல்லையா, அக்காவுக்கு முன்னாடி தங்கையை கட்டி பிடிக்கலாமா அப்படின்னு எவ்வளவு பெரிய விழுமியங்கள் இப்போ இல்லை, 3000 வருஷத்துக்கு முன்னால். இந்த நிகழ்ச்சி ஒரு பாடலோடு முடிச்சிருவோம். கண்ணன் சொன்னதன் தொடர்ச்சியாக, யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழியர் இதும் செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு ஒரு சங்கப்பாடு. காதல் மூலம்தான் இதை வெல்ல முடியும் அப்படின்னு கண்ணன் சொன்னதுக்கு அனுசரணையாக இந்த பாட்டை பாடி முடிக்கிறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இப்போதான் பார்த்து கொண்டோம். ஆனால் வானத்திலிருந்து பொழிகிற மழை எப்படி மண்ணில் கலந்து இது செம்மண்ணா மழையான்னு தெரியாமல் கலந்தது போல நம்முடைய இதயம் கலந்து விட்டது அப்படின்னு அந்த பாட்டு. இது லண்டனில், அமெரிக்காவில், எல்லா இடங்கள்லையும் ஊர்திகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஏகே ராமானுஜரோட மொழிபெயர்ப்போடு அங்கே போயிட்டே இருக்கு. அதுதான் நாம் இந்த உலகத்துக்கு கொடுத்த கொடை. யாயும் 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 யாராகியோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி நீயும் எவ்வழி அறிதும் செம்புலத்தேல் நீர் போலே செம்புலத்தேல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனே அன்புடை நெஞ்சம்
நந்தனமே மிக்க நன்றி. இந்த இனிய மாலை வேளையில் உங்களோட வந்து நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஊக்கத்தர வகையில் இருந்தது. இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்ட அந்த ஸ்கூல் பசங்களுக்காக ரொம்ப பொறுமையாக வந்து பார்த்த எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறோம். இந்த நிகழ்வுக்காக எங்கள் சிறப்பான ஏற்பாடுகளை தந்த இந்த அண்ணா சென்டனரி லைப்ரரி அட்மின் Ravi Krishnan and team, everyone, I would like to thank you.